நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மே மாதம் 11ஆம் தேதி, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுப முகூர்த்தம். யாரை வழிபடலாம்? ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். இன்று எந்த ராசிக்கு சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும்? பார்க்கலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். அந்நிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையான சில பேச்சுக்கள் மனதில் நம்பிக்கையை உண்டாக்கும். வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள். உத்தியோகத்தில் பணிகளில் நல்ல பெயர் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் ஆதரவு ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். மற்றவர்களின் மனதில் உள்ள எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். கடகராசி அன்பர்களே, பணி நிமித்தமான செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, கலை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு உண்டாகும். மனதில் எண்ணியதை வித்தியாசமான முறையில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனதில் நம்பிக்கையுடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். பாக பிரிவினை சார்ந்த முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, பொன் பொருட்சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கணிதம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரம் நிமித்தமான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மனதில் மேம்படும். எண்ணிய சில பணிகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். கேளிக்கை செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிலும் பதற்றமின்றி செயல்படவும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையுடன் அன்பாக நடந்து கொள்ளவும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் ஈடேறும். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரம் சார்ந்த பணிகளில் மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். சுபகாரியம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபகரமான சூழ்நிலைகள் அமையும். மகர ராசி அன்பர்களே, வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். சிந்தனையின் போக்கில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும். அரசு பணிகளில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும். இழுபறியான சில விஷயங்களுக்கு முடிவுகளை எடுப்பீர்கள். மீன ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகும். பழைய பிரச்சனைகளால் மனதில் கோபம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் விட்டு கொடுத்து செயல்படவும். கடன் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும்.